காலியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பழைய மகாமோதர மகப்பேறு மருத்துவமனை நிலப்பரப்பை புதிய நகர அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் பிற அரசு தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ගාල්ල මහමෝදර පැරණි මාතෘරෝහල පිහිටි භූමි ප්‍රමාණය අක්කර 6.8යි. மகமூதர பழைய மருத்துவமனை வளாகம் 6.8 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டுள்ளதுடன் அதன் வெளிநோயாளி பிரிவு, தங்குமிடங்கள் மற்றும் செவிலியர் பயிற்சி பாடசாலை அமைந்துள்ள பகுதி 4.8 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த மருத்துவமனை வளாகமும் 11.6 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. தற்போது பழைய மருத்துவமனை இயங்காத போதிலும் அங்குள்ள சில கட்டடங்கள் தொடர்ந்து பயன்பாட்டில் உள்ளன. சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்ட வார்டு கட்டடங்கள், மின் உற்பத்தி இயந்திர அறை மற்றும் நீர் சேமிப்பு தொட்டிகள் உள்ளிட்டவை இதில் அடங்கும். இவ்வளாகத்தில் உள்ள 3 முக்கிய கட்டடங்கள் மூலம் இன்னமும் சில சுகாதார சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தினசரி வெளிநோயாளர்களுக்கான மருத்துவ சேவைகள் மற்றும் பல் மருத்துவ சேவைகள், பாலின நோய்கள் தடுப்பு பிரிவின் மருத்துவ சேவைகள், காலி மாவட்ட சுகாதார சேவை பணியாளர் அலுவலக செயற்பாடுகள், புதுப்பிக்கப்பட்ட 8ஆம் எண் வார்டு கட்டடத்தில் இயங்கும் சுகாதார அமைச்சின் கல்வி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் 1, 2, 3, 6 மற்றும் 7 ஆகிய வார்டு கட்டிடங்கள் மருத்துவ விநியோக பிரிவின் களஞ்சிய சாலையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஜெர்மன் இலங்கை நட்புறவு பெண்கள் மருத்துவமனை செவிலியர்களுக்கான தங்குமிட பயன்பாடு. மருத்துவமனை வளாகத்தின் நிலத்தை தற்காலிகமாக வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவது தொடர்பாக கடந்த 11/6/2026 அன்று ஜனாதிபதி செயலகத்தில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. முன்னதாக 21/1/2026 அன்று பெறப்பட்ட அமைச்சரவை ஒப்புதலின்படி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு பாதுகாப்புடன் கூடிய கைதிகளை தற்காலிகமாக தங்க வைப்பதற்காக இவ்வளாகத்தின் 4 ஏக்கர் 3.9 பர்ச்சஸ் நிலப்பரப்பு சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டது. இதன் பாதுகாப்பு வேலி அமைக்கும் பணிகள் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. தற்போது முன்மொழியப்பட்டுள்ள காலி நகர அபிவிருத்தி திட்டத்தை விரைவாக செயல்படுத்துவதற்காக இந்நிலத்தின் ஒரு பகுதியை நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் ஒப்படைப்பது குறித்தும் அரசாங்கம் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. ජින් යුනිට් නාරිවේද පිළිකා සඳහා ප්‍රතිකාර කිරීමේ වාට්ටුවක් ස්ථාපිත කර පවත්වාගෙන යාම